கிறிஸ்துவர்கள் தன் உயிர் போகிற நிலைமை ஏற்பட்டாலும் கிறிஸ்துவை குறித்தான நற்செய்தியை உலகம் முழுவதும் எடுத்துச் செல்கிறார்கள். ஏனெனில் இழந்து போன மீட்பை ஒரு மனிதன் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அதை இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும் பொழுதுதான் அதை பெற்றுக்கொள்கிறான் என்பதை அறிந்து அவருடைய நற்செய்தியை சுவிசேஷங்களாக உலகம் முழுவதும் சொல்லுகிறார்கள். அவருக்கு இருக்கிற இரக்க குணத்தை அவர்கள் பிள்ளைகள் மூலமாக தேவன் அவர்கள் செல்லும் இடங்களில் எல்லாம் அவர்கள் மூலமாக கிரியை செய்கிறார். ஏனெனில் தேவன் சொல்லியிருக்கிறார், ஒரு மனிதனுடைய ஆத்துமாவை கொல்ல வல்லவர்களாயிராமல் சரீரத்தை மாத்திரம் கொல்லுவர்களுக்கு நீங்கள் பயப்படாமல் ஆத்துமாவையும் சரீரத்தையும் நரகத்தில் அழிக்க வல்லவருக்கே பயப்பட வேண்டும் என்று தேவன் சொல்லியிருக்கிறார். ஒரு மனிதனால் சரீரத்தை மாத்திரம்தான் கொல்ல முடியும், தன் ஆத்துமாவை கொல்ல முடியாது. அந்த ஆத்துமா கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது என்பதை உணர்ந்துதான் எந்த சூழ்நிலையிலும் எப்பேர் பாடுபட்டாலும் வேதனையிலும் அடியிலும் துன்புறுத்தலின் மத்தியிலும் தான் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதத்தை இந்த பூமியில் இருக்கிற சகோதர சகோதரிகளும் பெற்று பாவ வாழ்க்கையிலிருந்து விடுதலை அடைந்து நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் உலகம் முழுவதும் கிறிஸ்துவை குறித்தான நற்செய்திகளை சுவிசேஷங்களாக அறிவிக்கின்றனர். இது மதமாற்றம் கிடையாது, ஒரு அன்பு